இன்னைக்கு நான் ஐஃபோன் 16 வாங்கினேன்னா அது நெக்ஸ்ட் இயர் மாறினதுக்கப்புறம் இது தேவையில்லாமல் போயிடுது. ஆனால் அந்த பணம் வாங்கின கடன் 2 இயர்ஸ்க்கு வாங்கியிருப்பீங்க, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ பணமும் தேவைகளும் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பண்ணுறவங்கள தான் நம்ம ஆதரிக்க முடியும் சார். இப்போ நார்மலாக இருக்காரு, என்னோட சேலரி 2 lakhs வருது, நான் ஒரு BMW வாங்க போகிறேன்னா இஸ் எலிஜிபிள் ஃபார் த லோன். ஆனால் என்னோட சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னோட ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்குன்னா அதை தான் நாங்கள் ஃபில்டர் பண்ணி தான் பேங்க்கு சோர்ஸ் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது. பட் நியாயமான தேவைகளும் தகுதிகளும் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம பண்ணணும். ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க, அந்த அக்காமடேஷன் உங்களுக்கு பண்ணி தராங்க இல்லையா, உங்களுக்கு என்ன தேவைன்றது வந்து கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்வீஸை தான் நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைடராக தான் இருக்கோம். பேங்கிங்க்கு வந்து நாங்கள் டியூவல் ரோல் ப்ளே பண்ணுறோம். பேங்கிங்க்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா லீட் ஜென்ரேட் பண்ணி பேங்க்கோட சோர்சிங் டைமை நான் சால்வ் பண்ணி தரோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை நாங்கள் கிரியேட் பண்ணி தரோம் சார். கஸ்டமருக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தான் இந்த ப்ராடக்ட்டே தவிர லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு இது பயன்படுது. லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இப்பே வேணும்னும் போது நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ரிலீஃப் மட்டும் தான் இந்த ப்ராடக்ட் போடுறேன். இது மேக்ஸிமம் இது டென்யூர் பார்த்தீங்கன்னா 10 months கொடுக்கலாம். நான் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு எனக்கு உடனே ரிலீஃப் பணம் வேணும்னு நினைப்பீங்க. அந்த ப்ராசஸ்க்கான டைமுக்குள்ள உங்களுக்கு வந்து உங்களுக்கும் பேங்க்குக்கும் சில நெருக்கடிகள் உள்ளாகும். ஸோ அதை நாங்கள் சால்வ் பண்ணி தரது தான் எங்களோட எமரால்ட் சர்வீஸோட இல்லை சார். உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன், வி ஆர் ஃபெசிலிட்டி ஃபார் த கம்ஃபர்ட் தான் சார். ராணியான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி காலத்தினால் செய்த நன்றி ஞானத்தின் மான பெரிதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. திருக்குறளில் 2 அடி தான். அதாவது ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவையான காலம் நேரம் தேவை அறிஞ்சு அவங்களுக்கு வந்து பண உதவி செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அநேகருக்கு வந்து அந்த ஷார்ட் டைமில் வந்து பணம் கிடைக்காம, வீடு வாங்க முடியாமல், இல்லை வீடு விற்க முடியாமல், இப்படி ஒரு பல்வேறு காரணங்களில் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அந்த மாதிரி குறிப்பாக தவிக்கிற ஒரு தனியாளாக இருந்தாலும் சரி, ஒரு பொது நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு இடைப்பட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட விதத்தில் கடன் உதவி வசதி செய்து வழங்கிட்டு இருக்காங்க. எமரால்ட் அசோசியேஷன் நிறுவனத்தினுடைய அதிபர் கணேஷ் சேகர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னும் நான் அதை கடன் பற்றி, லோன் பற்றி, இன்னும் பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். ராணி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் எமரால்ட் அசோசியேஷன் நடத்துகிறீங்க. இது வந்து உங்கள் பேர் வந்து ரொம்ப பேரே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு எமரால்டுன்றது வந்து ஒரு ப்ரெஷியஸ் டைமண்ட் இருக்கு. அந்த வகையில் நீங்கள் எந்த விதத்தில் வந்து மற்ற வங்கிகள், அது பேங்க், தனியார் பொதுத்துறை வங்கி உங்களுக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு உங்களை பற்றி ஆரம்பிச்சிருங்க. டிஃப்ரெண்ட்டுன்னு பெருசாக இல்லை சார். தேவைகள்ன்றது எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்குது. இந்த குழந்தையிலேருந்து பெரிய யங்ஸ்டர்ஸ் வரையும், பெரிய பிஸ்னஸ் மேன் வரையும் தேவைகள் நோக்கி தான் வாழ்கிறாங்க. தேவைகள் நோக்கி தான் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. ஸோ அந்த தேவைகளை புரிஞ்சு அவங்கள பூர்த்தி பண்ணுறது தான் எங்களோட சாராம்சம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் பணன்றது ஒன்று மட்டும் இன்றியமையாததாக இருக்குது. ஸோ அந்த பண தேவைகளை அதுக்குண்டான அந்த அணுகுமுறையோடு நாங்கள் பண்ணித்தரோன்றது தான் எங்கள் எமரால்ட் அசோசியேட்டோட பிரதானமான கடமை. அது அதாவது இப்போ பேசிக்காக வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எமரால்ட் அசோசியேட்ஸினுடைய கொஞ்சம் பேக் ஹிஸ்ட்ரின்னு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா நாங்கள் ஒரு ஆர்வத்தில் ஸ்டார்ட் பண்ணதா. சின்ன நாங்கள் யங்ஸ்டராக இருக்க வயசில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டோம். இப்போ எல்லாருக்குமே என்னென்னா ஒரு துறையை பற்றி தான் தெரிஞ்சுப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவோம், மற்ற பல துறைகளோட சம்மந்தப்பட்டோம். எல்லாரோட துறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது ஃபினான்ஸுன்றது. அதுக்கு காலப்போக்கில் அது ஒரு நிறுவனமாகவே ஆயிடுச்சு. அது எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் என்னால் போக முடியும், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் போக முடியும், ஒரு மெடிக்கல் லைனுக்குள்ளேயும் போக முடியும், ஒரு டாய்ஸ் லைனில் கூட போக முடியும். எந்த செக்மெண்ட்டுக்கும் தேவைப்படுறது பணம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி ஒரு நிறுவனமாக ஆயிருக்கு. சார், இப்போது அதாவது ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கும். சில பேருக்கு வந்து தனிநபர் கடன் சொல்கிற கேட்கக்கூடிய லோன்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து நிறுவனங்களுக்காக இருந்துக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டிங் மாதிரி தேவை. இப்போ கார்பரேட் ஃபண்டிங்லாம் சொல்கிறாங்களே சார், அப்படியே கார்பரேட் ஃபண்டிங்னா என்ன சார்? ஆக்சுவலாக என்ன கார்பரேட் ஃபண்டிங்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல ஒருத்தங்களுக்கு பண தேவைன்றதை விட அந்த தேவைகளுக்கு ஏன்னா கொடுக்க போகிற நேரம் தான் முக்கியம் நான் நினைக்கிறோம். இப்போ எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம், அதுக்கான டேட் சொல்லுவாங்க. ஒரு 3 daysக்கு நீங்கள் இந்த ரெமெடியை சாப்பிடணும், இந்த மருந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அந்த 3 daysக்கு உங்களுக்கு பொறுமை, உடனே க்யூர் ஆகணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த கம்பெனிக்கு உடனே ஒரு ஃபண்டு தேவைப்படுது, ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, ரா மெட்டீரியல் நிற்குது, திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபால் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராசஸ்க்கு ஒரு 7 நாள் ஆகுனா அதுக்கு டைம் கிடையாது. இந்த பிரைவேட் ஃபினான்ஸ் பேங்கிங்கில் ஒரு பல விதமான வேறுபாடு இருந்தாலும்
பேங்கிங் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கொடுக்கறது தான் கார்பரேட் லெண்டிங் சொல்கிறோம். அது பெரிய பெரிய நிர்வாகத்துக்கு அது தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் அது கார்பரேட் லெண்டிங் யூஸ் ஆகுது. சரி, இப்போ பேசிக்காக வந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய நபர் வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள்னாக்க என்னவா இருக்கும் சார்? சார், கடன் வாங்கக்கூடிய நபர் அது என்ன கடன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். அவருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் தேவை என்னன்னா, இது எனக்கு அத்தியாவசிய தேவையா, ஆடம்பர தேவையா, ஆசை தேவையான்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அத்தியாவசிய தேவைன்றது நம்ம நார்மல் லைஃப்பில் நம்மளுக்குள்ளே நடக்கிற விஷயத்தில் திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபால் ஃபண்டு தேவைப்படுறத சால்வ் பண்ணுறது அத்தியாவசிய தேவையாக இருக்கும். அது இல்லை, எனக்கு வீடு வாங்கணும், என் குழந்தைகள் படிப்பு வைக்கணும், ஸோ அடுத்த கட்டத்துக்கு என் நிலைமை முன்னேறதுக்கு தேவைக்காக வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்காக வாங்குறது அது நார்மலாக அது எப்படி தேவைக்கு வாங்குறவங்க. ஒருத்தவங்க ஆசைக்காக வாங்குவாங்க. ஸோ எனக்கு அந்த டிவி வேணும், எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணும், ஸோ எனக்கு அந்த வீடு வேணும், எனக்கு அந்த ஃப்ளாட் வேணும்னு சொல்லிட்டு ஆசைகளுக்காக வாங்குவாங்க. ஆசை தீர்ந்ததுக்கப்புறம் அது அவங்களுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் வேணுன்றது கஸ்டமர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். எங்ககிட்ட நாங்கள் பண்ணுறது, அவங்க நேரில் எங்ககிட்ட வந்து விசிட் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி தேவைகளோடு எங்களை அணுகிறாங்கன்றதை வச்சு தான் அவங்களுக்கான சொல்யூஷன் நாங்கள் கொடுக்க முடியும். ஓகே சார், இப்போ கடன் வசதின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் இருக்குது. தனிநபர் கடன், ஹவுசிங் லோன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? நம்ம எமரால்டு அசோசியேஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, எந்தெந்த மாதிரியான லோன்லாம் நீங்கள் அவைல் பண்ணுறீங்க? சரி, என்னென்ன மாதிரி லோன்? ஓகே, நீங்கள் சொல்கிறது புரியுது. நாங்கள் லோன்ஸுன்றதை விட சேலஞ்சஸான ஃபைல்ஸை நாங்கள் பண்ணித்தரோம் சார். ரொம்ப மற்ற ப்ராடக்ட் பேங்க்கில் வந்து கொஞ்சம் ரொம்ப பார்ஷலாக இருக்குது, ரொம்ப க்ரூஷலாக இருக்குது. அதை நாங்கள் ஃபில்ட்ரேட் பண்ணி அதை ஸ்க்ரூட்னிங் பண்ணி அது சேலஞ்சஸான ஃபைலை கூட நாங்கள் பண்ணுறோன்றது தான் எங்களோட எமரால்டோட பேசிக் கான்செப்ட் சார். சேலஞ்சான ஃபைல்னு என்னன்னு சொல்லுங்கள்? சேலஞ்சஸான ஃபைல்னால் இப்போ ஏஜ் ஃபேக்டர் இருக்கும். ஒருத்தருக்கு ஏஜ்னால பண்ண முடியாது, ஒருத்தருக்கு ரீபேமெண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய பவுன்சஸ் பண்ணனால பண்ணியிருக்க முடியாது, நிறைய விஷயங்கள் அவர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டார், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ ஏதாவது ஒரு வகையில் அவர் ஏதாவது பேங்க் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான ரீசன் தான் தேடுவாங்க. ஸோ அதை நாங்கள் சால்வ் பண்ணி அவரோட ஃபண்ட் பொசிஷனை நாங்கள் சால்வ் பண்ணி தர்றது தான் எங்களோட பெஸ்ட் ஆஃப் வே சார். இப்போ நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்க, சப்போஸ் வந்து அவங்களால திரும்ப கட்ட முடியல, இல்லை திரும்ப கட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வரும்போது இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா, யார் ஃபேஸ் பண்ணுவாங்க சார்? சார், நாங்கள் வந்து we are doing facilitate for loan சார். நாங்கள் இப்போ ஒரு பேங்க்குக்கு வந்து லீட் ஜென்ரேட் பண்ணி தரோம். நாங்கள் ஒருத்தருக்கு வந்து சோர்ஸ் பண்ணி அவரை வந்து முழுமையாக அவர் லோனுக்குள்ள அடிப்படையை ட்ராவல் பண்ணி லேர்ன் பண்ண வச்சு அவர் பேங்கிங் செக்டருக்கு ஒரு லோன் வாங்குறதுக்கு நாங்கள் எலிஜிபிலிட்டி பண்ணி தந்துடுறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் அதுக்கு தான் பேங்க்கே இருக்கேன் நீங்கள் ஏன்னு கேட்கலாம். ஸோ ஒரு ஓலா ஊபரோட கான்செப்ட் என்னன்னா, யாராக இருந்தாலும் டேரெக்டாக போய் ஒரு ஆட்டோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோ கிடைக்கும். பட் என்னோட குவான்டிட்டிக்கு, என்னோட ப்ரைஸ் லிஸ்ட்டுக்கு, எனக்கு தேவை இருக்க இடத்துல கன்வீனியன்ட்டாக வரணும்னு ஒரு சர்வீஸ் எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அந்த சர்வீஸை தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி சொல்கிறதுனா, தேவைகளும் அந்த அவங்களோட டைம் கொடுக்க முடியும் டைமையும் கம்ஃபோர்ட் பண்ணுறது தான் எங்களோட வேலை. சர்வீஸ் ப்ரொவைடர் தான் நாங்கள். ஸோ நாங்கள் பேங்க்குக்கு வந்து லீட் ஜென்ரேட் பண்ணி தரோம். ஓகே, லீட் மூலிமா பேங்கர்ஸ்க்கும் லீட் தேவை. அவங்களும் இப்போ பேங்கர்ஸ் பணம் கொடுக்கறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்ட் ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு டீ ஷாப்பு கூட கிளைண்ட்ஸ் வேணும், ஹோட்டல் கூட கிளைண்ட்ஸ் வேணும், கிளைண்ட்ஸ் தான் எல்லாருக்கும் வேணும். பட் இந்த டைம் இல்லாதனால எல்லாம் சோர்ஸ் பண்ண முடியாது. நாங்கள் சோர்ஸ் பண்ணி பேங்கிங் சப்போர்ட் பண்ணுறோம். சரி. ஸோ பேங்கர்ஸ்க்கு ஆல்ரெடி அவங்களோட ப்ரோட்டோகால் இருக்குது. அவங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே நான் லோன் பண்ணதுக்கப்புறம் கலெக்ஷன் அந்த பண்ண முடியலன்றது பட்சத்தில் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பேங்கர்ஸ் தான் பண்ணுவாங்க சார். ஓகே சார், இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட லோன் வாங்குறதுக்காக வர்றாரு, இந்த கடன் வாங்குறதுக்காக, கடன் வசதி போகிறதுக்காக வராங்க. அவங்களுக்கு நீங்கள் பேசிக்காக பார்க்கக்கூடிய தகுதிகள் என்னவா இருக்கும்? இவருக்கு லோன் தரலாம் தரக்கூடாதுன்னு எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க சார்? 3 வெரைட்டி ஆஃப் பீப்புள் நாங்கள் பார்க்குறோம் சார். செல்லர், ஒருத்தர் பையர் சார். செல்லருக்கு சில விஷயங்கள் இருக்குது, பையருக்கு சில விஷயங்கள் இருக்குது. பையர் எதை அடிப்படையில் பை பண்ணுறாருன்றது இருக்குது, செல்லர் எதுக்காக செல் பண்ணுறாருன்றது. இவங்க 2 பேருக்குமே காமனாக தேவைப்படுறது பணம் தான். ஒரு பொருளை வாங்குறதுக்கும் பணம் தேவை, ஒரு பொருளை நான் விற்கணும், நான் ஹோல்ட் பண்ணணும்னா என்ன எப்படி சொல்கிறது, நான் மொத்தமாக வாங்கி வச்சிருக்கணும். அந்த ஸ்டாக் இருந்தால் தான் ஒருத்தரால் என்னால் வாங்க வைக்க முடியும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு டிவி ஹயர் பண்ணுறேன்னா நான் ஒரு 10 டிவி நான் ஆல்ரெடி வச்சிருக்கணும். ஸோ அதுக்கும் எனக்கு பணம் தேவை. என் டிவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னாலும் உங்களுக்கு பணம் தேவை. ஸோ தேவைகள் அடிப்படையில் தான் சார் கஸ்டமர் டிஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அது அவங்க இல்லை சார். இப்போது நான் கேட்குறதுன்னா, அப்போ பேங்க் லோன் வாங்க டேரெக்டாக பேங்க்குக்கு போயிடுவாங்க இல்லையா? அப்போ அவங்க சொல்கிறேன் எல்லா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போயிடுவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அவங்களோட தேவைகளோட அடிப்படை தான் சொல்கிறீங்க. இதை வந்து இல்லை, நான் கேட்குறது வந்து என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒருத்தருக்கு வந்து சில பேருக்கு வந்து வருமான சர்டிஃபிகேட் இருக்கும், சர்டிஃபிகேட் இருக்கும், அது அந்த லோன் வாங்குறதுக்குரிய எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா, க்ரைட்டீரியா இருக்கு இல்லையா, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்னென்னலாம் நீங்கள் அவங்ககிட்ட கேட்பீங்க? சார், இப்போ ஒரு பிஸ்னஸ் பீப்புள் இருக்காருன்னா அவர் இந்த பிஸ்னஸில் எத்தனை வருஷமாக இருக்காருன்றது தான் எங்களுக்கு ஆதாரம் சார். இத்தனை வருஷமாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு, ஸோ எல்லா விதமான ஸ்ட்ரகிள்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்றது தான் அவரோட சர்டிஃபிகேட் சார்.
இந்த இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்மாக அவருக்கு வந்து ஒரு பண நெருக்கடி இருக்க தான் செய்யும். ஸோ அதை தான் நம்ம சால்வ் பண்ண, அதுதான் ஒரு க்ரைட்டீரியா. அதுக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. அதெல்லாம் அவரை வச்சு தான் அவர் எவ்வளோ பெரிய வால்யூம் கேட்குறாரு, அவர் எவ்வளோ பெரிய கஸ்டமர்ன்றதை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு நார்மல் ஒரு பையர் இருக்காருன்னா, அவர் இப்போ நார்மலாக இருக்காரு, என்னோட சேலரி 2 lakhs வருது, நான் ஒரு BMW வாங்க போகிறேன்னா இஸ் எலிஜிபிள் ஃபார் த லோன். ஆனால் என்னோட சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னோட ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்குன்னா அதை தான் நாங்கள் ஃபில்டர் பண்ணி தான் பேங்க்கு சோர்ஸ் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது. பட் நியாயமான தேவைகளும் தகுதிகளும் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம பண்ண முடியும் சார். ஸோ அதை ஃபில்டர் பண்ணுறது அந்த ப்ராசஸ். நல்ல விஷயம் சார். சார் இப்போ செக் பேஸ் பண்ணி நிறைய இடத்துல லோன் தராங்கலாம் சொல்கிறாங்க, அது எப்படி அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா, அவைல் பண்ணுறீங்களா? அதுதான் சார், இது பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது பயன்படும் சார். இது எப்படின்னா தனிநபர்கள்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு இன்ஸ்டன்டாக ரிலீஃப் கொடுக்குற மாதிரி சார். ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, திடீர்னு வந்து அவங்களுக்கு மெட்டீரியல் இல்லாமல் ஸ்டாப் ஆகும் சார், ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகும், ஃபண்டு நெருக்கடி வரும், ஷிப்மெண்ட்டுக்காக பணம் தேவைப்படும். ஸோ அந்த டைமுக்கு வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ அவங்க பேங்க்குக்கு அணுகிறதுக்கோ டைம் இருக்காது. ஸோ இன்ஸ்டன்டாக இன்றைக்கே வேணும், எனக்கு அந்த ஷிப்மெண்ட் போனால் தான் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்குறோம் சார். ஸோ அது வந்து ஒரு 2 daysல நாங்கள் அந்த ஃபண்ட் ரெக்கவர் பண்ணி தந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து சார் என்ன ஃபண்டு தேவை, எவ்வளோ லாங் டேர்ம் உங்களுக்கு வேணுன்றதை நான் பேங்கிங்கில் சப்போர்ட் பண்ணி தரேன் சார். ஒரு கம்ப்ளீட்டாக ஒருத்தரோட ட்ராவல் ஜேர்னியில் நாங்கள் ட்ராவல் பார்ட் ஆஃப் லைஃபாக இருப்போம் சார். ஓகே, இது எப்படி இஎம்ஐ மாதிரி நீங்கள் அதாவது மாதம் செலுத்துகிற மாதிரியா, இல்லை வந்து மொத்தமாக இப்போ இந்த அதாவது ஒருத்தர் லோன் எடுத்துறாருனாக்கா அந்த முழு அமௌண்ட்டும் அடுத்த மாதம் நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்ற பேசிஸ் இல்லை சார்? இந்த மாதிரி அது மேக்ஸிமம் இதுக்கு நாங்கள் கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா 10 months சார். 10 months மினிமம் பார்த்தீங்கன்னா 5 months. கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து. கஸ்டமருக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தான் இந்த ப்ராடக்ட்டை தவிர லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு இது பயன்படாது. லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இப்பயே வேணும்னும் போது நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ரிலீஃப் மட்டும் தான் இந்த ப்ராடக்ட் போடுறேன். இது மேக்ஸிமம் இது டென்யூர் பார்த்தீங்கன்னா 10 months கொடுக்கலாம் இதுக்கு. ஸோ இதுவுமே வந்து உங்களோட கம்பெனியோட லெகசி பேஸ் பண்ணி தான் சார். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த நிறுவனத்தில் இருக்கீங்க, எத்தனை வருஷமாக இந்த மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னு பார்த்து அதெல்லாம் நாங்கள் ஓரளவு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் இது பண்ணுவோம் சார். ஓகே சார். அடுத்தது இப்போ இந்த கொலட்ரால்னு சொல்கிறாங்க, கொலட்ரால் செக்யூரிட்டி அப்படின்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது வாங்குறீங்களா? கொலட்ரால்னாக்கா ஜாமீன் மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பண்ணுறது இல்லை சார். கொலட்ரால்ன்றது ஒரு செக்யூர்ட் லோன் சார். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்க போகிற தொகை அதிகம், நான் என்னோட டியூரேஷன் அதிகம், நான் 20 years நான் பே பண்ண போகிறேன், செக்யூரிட்டி பேஸ் பண்ணி லோன் கேட்குறீங்கன்னா கொலட்ரலாக நாங்கள் வாங்கிப்போம் சார். இப்போ பர்சனல் லோன்னா உங்களுக்கு ஒரு 36 monthsலேருந்து 60 months வரையும் டர்னியர் கேட்பீங்க. எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் முடிக்கிறீங்களோ அதான் பார்ப்பீங்க. பட் பெரிய ப்ராஜெக்ட்லாம் போகிற மாதிரி இருந்தால் அது வந்து என்னன்னா நீங்கள் டியூரேஷன் அதிகம் எதிர்பார்ப்பீங்க சார். டியூரேஷன் வரையும் நாங்கள் வெயிட் பண்ணோம்னா நீங்கள் எதாவது செக்யூரிட்டி எங்களுக்கு தர வேண்டியிருக்கும் சார். ஓகே, அதுதான் எம்ஓடி மார்க்கேஜ் அந்த மாதிரி ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு சார். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அவைல் பண்ணுறது வெறும் கடன் வசதி மட்டும் தானே, இல்லை வந்து வீட்டு மேலே கடன் அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் சார்? எல்லா ப்ராடக்ட் கடன்ற எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணுறோம் சார். கடன் எல்லாமே அது வந்து கடன்ற சொல்கிறத விட அது அந்த ஃபண்டை வந்து நாங்கள் சோர்ஸ் பண்ணி தரோம் சார். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க, அந்த அக்காமடேஷன் உங்களுக்கு பண்ணி தராங்க இல்லையா, உங்களுக்கு என்ன தேவைன்றது வந்து கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்வீஸை தான் நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைடராக தான் இருக்கோம். பேங்கிங்க்கு வந்து நாங்கள் டியூவல் ரோல் ப்ளே பண்ணுறோம். பேங்கிங் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா லீட் ஜென்ரேட் பண்ணி பேங்க்கோட சோர்சிங் டைமை நான் சால்வ் பண்ணி தரோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை நாங்கள் கிரியேட் பண்ணி தரோம் சார். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா உள்ள பேங்க்கில் வந்து சேல்ஸ் பர்சன் தான் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிரெடிட் தெரியாது உங்களுக்கு, ஆர்சிஓ தெரியாது, நிறைய ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ப்ராசஸ்க்கான படிநிலையெல்லாம் இருக்கும் போது உங்களுக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நான் டாக்குமெண்ட் கொடுத்துட்டேன், எனக்கு உடனே ரிலீஃப் பணம் வேணும்னு நினைப்பீங்க. அந்த ப்ராசஸ்க்கான டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களுக்கும் பேங்க்குக்கும் சில நெருக்கடிகள் உள்ளாகும். ஸோ அதை நாங்கள் சால்வ் பண்ணி தரதான் எங்களோட எமரால்ட் சர்வீஸோட இல்லை சார். உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் அதான் we are facilitated for the comfort தான் சார். ஓகே, தனியார் பேங்க்லையோ எல்லாம் போய் கேட்டாங்கன்னாக்கா லோன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணி லோன் தரேன் சார். ரிஜெக்ஷன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது சார். அது எப்படி நடக்குது சார்? சார் ப்ராடக்ட்னா கம்பெனியோட நாம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு பேங்க்குக்கு ஒரு நாம்ஸ் இருக்குது. கஸ்டமருக்கு தேவை பணம் மட்டும் தான் தவிர நாம்ஸ்லாம் அவங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணுன்ற தேவைகள் எந்த இடத்துல இல்லை. இது எப்படின்னா அவங்களுக்கு பணம் தேவை, இந்த ப்ராடக்ட் தேவைன்ற போது டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ப்ராடக்ட், என்ன மாதிரி பண்ண முடியுன்றதெல்லாம் நம்ம தான் இது கிளாரிட்டி கொடுக்கணும் சார். அவங்களுக்கு கஸ்டமருக்கு அந்த நாலேஜ் இருக்காது, இந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கிற அவசியமாக அவங்களுக்கு இல்லை. பட் பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபில்டர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரோட்டோகால் படி பார்த்துட்டு இது ஓகேவா இல்லையான்ற ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைம் தெரியறதுக்கு உங்களுக்கு 10 நாள் ஆகிடும். ஸோ இதனால தான் கஸ்டமர் ரொம்ப சஃபர் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதை நாங்கள் ஸ்டார்ட் டே 1லேயே நாங்கள் சொல்லிடுவோம் சார். இது பண்ண முடியாது, இல்லை இதை இப்படி பண்ணலான்ற கைட்லைன்ஸை நாங்கள் கொடுப்போம். ஸோ இதுதான் உங்களுக்கு மேஜர் எங்களோட
ப்ளஸ்ன்னு சொல்லிங்கன்னா இதுதான் எங்களோட. நல்ல விஷயம் சார். சார் அடுத்தது பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்குது சார். அதாவது ஒருத்தர் கடன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால ஒரு 2 பேமெண்ட் ஒரு பேமெண்ட்லாம் கொஞ்சம் தாமதமாச்சுனாக்கா உடனே ஒரு ரெக்கவரி டீம் வந்து வீட்டுக்கு வந்து உட்கார்றதும் பயமுறுத்துறதும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா லோன் ஆப் வந்து நிறைய வந்துடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரோட செல்லையும் லோன் ஆப் இருக்குது. அதெல்லாம் தான் போயிட்டு அந்த இன்சிடென்ட்டுக்காக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இன்சிடென்ட் இங்கே இருக்கிறது வந்து எமரால்டு இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. தெரியாதவங்க போய் இந்த லோன் ஆப்பில் போய் மாட்டிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னவாக இருக்கும்? எமரால்டு அசோசியேட்டோட பிரதான கடமை என்னன்னு பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து இந்த லெவல்ல இருந்து படிநிலைகளை அடுத்த லெவலில் உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். ஒரு மிடில் கிளாஸ் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் வந்து ரிச் அண்ட் அஃப்ளூயன்ட் போகிறதுக்கான படிநிலைகள் இருக்குது, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த படிநிலைகளுக்கு அவங்க கடக்கிறதுக்கு தேவை பணம் தான். அதை தான் நாங்கள் சோர்ஸ் பண்ணி தர தவிர இவங்க ஆப்பில் லோன் எடுக்கிறது எல்லாம் சந்தர்ப்பத்துக்கு அடிப்படையில் அவங்க எடுக்கிறாங்க. அது சந்தர்ப்பம் தான் அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர நம்ம அதை சால்வ் பண்ண முடியாது. இப்போ நான் ஒருத்தங்க எப்படி இந்த ஃபினான்ஸ் அனலைஸ் அறிவு இல்லாதவங்க, அந்த தெளிவு இல்லாதவங்க எல்லா ஆப்லேயும் லோன் வாங்குறாங்க, அது ஹேபிச்சுவல் டிஃபால்ட்டாகவே ஆகுறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. சிபில்னா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பவுன்ஸ் பண்ணால் நாளைக்கு ஃபியூச்சரில் என்ன ஆகும் தெரியல. 2 பேர் வந்து அவங்கள வீட்டில் வந்து தேடுற அளவுக்கு அவங்க ஏன் அப்படி நடத்துக்கிறாங்கன்றதுலாம் அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாததான் தான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த அவேர்னஸை நம்ம இந்த சமூகத்துக்கு இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒருத்தரோட நார்மலாக ஒருத்தர் லோன் எலிஜிபிலிட்டி பர்சனுக்கு சிபில் ஸ்கோர்னாக்கா எந்த லெவல்லேருந்து எந்த லெவலில் இருக்கலாம்? இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே இருந்தாக்கா அவர் கிடைக்குன்னு சொல்லுவாங்களே, அது எந்த சார்? சிபில்ன்றது காமனாக எல்லாருக்குமே 750 இருக்கும் சார். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் சிபில்குள்ளே வரீங்க, இப்போ தான் ஒரு பேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து -1 இருக்கும். நீங்கள் ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பேங்க் வந்து சில ப்ரோட்டோகால் வச்சு உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 750 கொடுக்குறாங்க. 750 நீங்கள் ட்ராவல் ஆவீங்க. 750 நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா 750 கீழே போகிறீங்களா மேலே போகிறீங்களான்றது உங்கள் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ஃபண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. உங்கள் கிரெடிட் கார்டு இருக்குன்னா உங்களுக்கு 1 lakh லிமிட் கொடுக்குறாங்கன்னா அதில் எவ்வளோ நீங்கள் அவைல் பண்ணுறீங்க, எவ்வளோ சோர்ஸ் பண்ணுறீங்க, என்ன விதமான இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற பேஸ் பண்ணி தான் உங்கள் சிபில் குறையும் கூடும். அது யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. ஸோ அதை தெரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா நிறைய சிபில் ஸ்கோர் வந்து நல்லா காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது சார். எல்லாரும் ரீபேமெண்ட் பண்ண மாட்டாங்க, பவுன்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் கட்டிடுவாங்க. அது வந்து நான் வீட்டுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, கலெக்ஷன் பாயிண்ட்ல வந்து கட்டும் போது சிபில் ஆக்சுவலாக குறையும். உங்களுக்கு உங்களுக்கு நான் எதை நம்பி கொடுக்குறேன்னா உங்களோட ஆனர் பண்ண நீங்கள் நேச் ஃபார்ம்னு உங்களுக்கு ஃபில் பண்ணுறது என்னோட நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் எந்த வகையிலையும் என்னால் பவுன்ஸ் ஆகாதுன்னு உத்தரவாதம் கொடுத்து தான் பண்ணுறீங்க. அந்த பவுன்ஸ் பண்ணுவோம் அது ஆக்சுவலாக அது உங்களுக்கு சிபில் குறையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது சார். ஓகே, அடுத்தது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் சார். அதாவது இப்போ டேப் அப் லோன் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வந்து வாங்கி நிறைய பேர் வந்து இன்னும் கடல்லேருந்து மீளாமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வாங்குறாங்க, அதை கட்ட முடியலனாக்கா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்துல வாங்குறாங்க, அதே லோனை வந்து மாற்றி வாங்குறாங்க, அங்கேயும் கட்ட முடியாமல் இப்படி போயிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இதுலேருந்து ஒரு ரிலீஃப் ஆகிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவு ஒரு என்னையாக இருக்கும் சார்? அது அவங்க புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்கன்னு தான் சொல்ல முடியும் சார். அவங்க எமர்ஜென்சி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வாங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலை வந்து அந்த நேரத்துக்கு தான் சார் சப்போர்ட் ஆகும். அது கடந்து போனதுக்கப்புறம் அது ஒரு கமிட்மெண்ட்டாக தான் தெரியும். இன்னைக்கு என்னோட டாக்டர் மேரேஜுக்காக நான் ஒரு ஃபண்டு சோர்ஸ் பண்ணேன்னா அந்த 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 திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அது தேவையில்லாத கமிட்மெண்ட் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு பணம் வாங்கணுன்ற போது நீங்கள் எங்களை மாதிரி பர்சன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் மீட் பண்ணும்போது நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா, ஒரு பணம் வந்து எவ்வளோ காலத்துக்கு உங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஒரு சின்ன லோன், ஒரு பர்சனல் லோன் எடுத்தாலே அடுத்த 3 வருஷத்துக்கான கமிட்மெண்ட். அதுக்கு அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து போகணும் தான் நான் சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சந்தர்ப்பத்துக்கெல்லாம் இவங்க வழிவகை பண்ணதுக்கப்புறம் அந்த சந்தர்ப்பமே அவங்களுக்கு எதிரியாயிடுது சார். ஸோ அதனால் நெருக்கடிக்கு உள்ளவராங்க. ஸோ இவங்களை சால்வ் பண்ணனா இவங்க தான் சார் அதை எப்படி சொல்கிறது, அது ஒரு எப்படி பணத்தால் தான் அதை சால்வ் பண்ண முடியும். அந்த இது வந்து நம்ம பண்ண முடியாது சார். சரிங்க சார், நல்ல விஷயம் சார். ஏன்னா ஓவர் ஆப்ளிகேஷன் இருக்காங்க, ஆல்ரெடி வந்து லோடில் இருக்குமா, திரும்பி ஒரு பணம் போட்டால் அதுவும் அவங்களுக்கு கமிட் பண்ணுறதா ஆகும். ஸோ இந்த மாதிரி மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறது தான் எங்களோட அறிவுரையாக இருக்குது சார். ப்ராப்பர் கைட்லைன்ஸோட பண்ணுங்க. ரைட் சார், நல்ல விஷயம் சார். இப்போ இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு நீங்கள் அது மாதிரி பண்ணி, அதாவது நல்ல முறையில் லோன் வாங்கி கொடுத்து அவங்க நல்லா இருக்காங்கன்றதுனால சார் நாங்கள் 1000+ கஸ்டமர் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க சார். நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நாங்கள் பேஸ்டாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயி தான் சார். என்டர்பிரனர்ஸ்க்கு பிஸ்னஸ் பீப்புள் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா அவங்களே ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் நீங்கள் கேட்கலாம். அவங்க தான் வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை இழக்க தயாராக இருக்காங்க சார். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா காமன் பீப்புளும் இழக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. எல்லாருக்கும் ஒரு டார்கெட்டாக இருக்குது, எல்லாருக்கும் அடையிறதுக்கு ஒரு இன்னைக்கு இது வேணும் அன்றைக்கி அது வேணுன்ற தேவைகளை நோக்கி நுகரக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. பட் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாமே கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க சேலரி கொடுக்கணும், ஒருத்தங்களுக்கு பிஸ்னஸ் நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த பல்க் ஆர்டர் நான் இன்னைக்கு வாங்கினா தான் நாளைக்கு எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குன்ற ஆஸ்பெக்டில் தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ மொத்தமாக பணம் போடக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் வளைவு நெளிவு தெரியும். இவங்க எல்லாம் யோசிச்சு போய் தான் தேவைகளை மட்டுமே யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் iPhone 16 வாங்கினேன்னா அது நெக்ஸ்ட் இயர் மாறினதுக்கப்புறம் இது தேவையில்லாமல் போயிடுது. ஆனால் அந்த பணம் வாங்கின கடன் 2 இயர்ஸ்க்கு வாங்கியிருப்பீங்க, அது அப்படியே தான் இருக்கும்.
ஸோ பணமும் தேவைகளும் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பண்ணுறவங்கள தான் நம்ம ஆதரிக்க முடியும் சார். ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக அழகாக விளக்கமாக பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இதே போன்ற நம்மளுடைய இன்னும் பல்வேறு விதமான பேங்கிங் சம்மந்தமான கொஸ்டின்ஸ், அப்புறம் வந்து நம்மளுடைய லோன் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் இன்னும் வந்து தெளிவாக பதில் சொல்ல இன்னொரு எபிசோடில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.